கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைப்பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஓம் சாய்ராம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த காலை வணக்கங்கள். வழக்கம் போல வரம் தருவாய் இறைவா, ஷிரடி மகானின் அற்புதங்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்தது தாதா சாஹேப் கபர்தேவுடைய மகன் மாஸ்டர் கபர்தேவுக்கு ஒரு பிளேக் வியாதி வந்து அந்த வியாதி தீர்வதற்காக பாபாவை பார்ப்பதற்கு ஷிரடிக்கு அந்த குழந்தையை அழைத்து வந்திருக்கிறார்கள். நம்ம நேற்றுக்கு எதில் நிறுத்தினோம், புட்டிவாடாவில் பாபா வரும்பொழுது இவங்கள்லாம் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. பாபாட்ட கேட்க போகிறாங்க. அப்போது அந்த அம்மா அதை தாதா சாஹேப் வந்து அவருக்கு தைரியம் இல்லை பாபாட்ட கேட்குறதுக்கு. அந்த அம்மா தைரியமாக கேட்டாங்க, பாபா என் குழந்தைக்கு இது மாதிரி ஒரு வியாதி இருக்குது, இதை வந்து எப்படியாவது நீ தான் தீர்த்து வைக்கணும், வேறு யாரும் எங்களுக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு பாபாட்ட கேட்டோன்னே, நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், பாபாவுக்கு ரொம்ப இலகின மனசு. அவர் சொல்லுவாராம், நான் வந்து அவர் துவாரகமாயில் உட்காந்துருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள், அவரோட வார்த்தைகளே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நான் சொன்ன வார்த்தை இல்லை, ஹேமத் பந்த் தன்னோட சரிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த சரிதம் என்பது பாபா சொல்லி எழுதப்பட்ட சரிதம். அதனால் அந்த சரிதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ஜாஸ்தி. அப்போது இந்த சரிதத்தில் ஹேமத் பந்த் சொல்கிறார், பாபா சொன்னாராம், நான் துவாரகமாயில் உட்காந்துருக்கும் போது பொய் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்படி நான் பொய் சொன்னால் என்னுடைய எஜமானன் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டார். யார் சொல்கிறாரு? அவ்வளோ பெரிய மகான் சொல்கிறார். இதெல்லாம் பாபாவுடைய சரிதம் நமக்கு பாடம் மாதிரி. நம்ம இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கடவுளுக்கு சின்சியராக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, அந்த குழந்தையிட்ட வராரு, அந்த குழந்தையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த அம்மாவுக்கு அப்பயே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா பாபா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த நோய் போயிடுத்துன்னு அர்த்தம். அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, பாபாவுடைய வார்த்தைகளிலே உங்களுக்கு தருகிறேன் அந்த சரிதத்திலிருந்து, வானம் கருமேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. பாபா சொன்ன வார்த்தை, வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, கூடிய விரைவில் இந்த மேகங்கள் கலைந்துவிடும். இது பாபா சொன்னது. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வானம் கருமேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது, கூடிய விரைவில் இது கலைந்துவிடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வச்சு தலைமையில் கை வச்சு பாபா ஆசீர்வாதம் பண்ணுறார். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பாபா அது மட்டும் பண்ணலைங்க, உடனே இம்மிடியட் எஃபெக்ட் பாபாட்ட, அதாவது இன்ஸ்டண்ட்டாக சரியாக போகும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அப்போ பாபா என்ன பண்ணாராம், பாபா ஒரு கஃப்னின்னு ஒரு ஆடை போட்டிருப்பார், ஒரு பெரிய உடை. அது இங்கேருந்து கழுத்துக்கு ஆரம்பித்தா முட்டி வரைக்கும் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பாபாவோட பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா. பாபா என்ன பண்ணார், டக்குன்னு அவரோட கஃப்னியை அப்படி இடுப்பு வரைக்கும் தூக்குறாரு. அப்படி இடுப்பு வரைக்கும் தூக்கி இருக்கும் பொழுது எல்லாரும் பார்க்குறாங்க, அத்தனை பேர் ஷிரடி மக்கள் எல்லாம் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அப்படி கஃப்னியை தூக்கும்போது அவர் இடுப்பில் காமிக்கிறாராம், ஒரு 4 கட்டி, பெரிய பெரிய கட்டி, முட்டை சைஸ்க்கு, சரிதத்தில் அப்படியே இருக்குது, முட்டை சைஸ்க்குன்னே இருக்குது, முட்டை சைஸ்க்கு 4 கட்டி பாபாவோட வயிற்றில் இருந்து தான். மிரண்டு போயிட்டாங்களாம். சுவாமி இது என்ன,
இது வந்து பக்தர்கள் எனக்கு கொடுத்த பிளேக் கட்டிகள்னார். அப்போ என்ன அர்த்தம் இதுலேருந்து? பாபா எந்த பக்தன் தனது நோய்க்காக வேண்டிக் கொண்டாலும் சரி, அந்த நோயை தான் எடுத்துக்கொண்டு அந்த பக்தனை காப்பாற்றுவது தான் நம்முடைய பாபாவின் வழக்கம். பார்த்த உடனே அந்த அம்மாவும் கதறாங்களாம், கதறி பாபா காலில் விழுறாங்களாம். ரொம்ப சந்தோஷம் பாபா. அந்த சமயத்தில் அந்த நொடியில் அந்த குழந்தையின் பிளேக் வியாதி சரியானது. இது ஒரு சம்பவம். மற்றொரு சம்பவம் பாபாவுடைய சரிதத்திலே ரொம்ப முக்கியமான சம்பவமாக பக்தர்களால் போற்றப்படுகின்ற சம்பவம், மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய சம்பவம். 1910 1910 இந்த வருஷத்தில் ஒரு தீபாவளி பண்டிகை. தீபாவளினா ரொம்ப விமர்சையாக இருக்கும். அதுவும் ஷீரடியில் வந்து ரொம்ப விமர்சையாக இருக்கும். பாபாவை பற்றி ஒரு சின்ன தகவல் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், தீபாவளிக்கு புத்தாடைகள் அணிவது, இந்த பட்டாசு வெடிக்கிறது, அந்த கல்ச்சர்லாம் பின்னாடி வந்தது தான். ஆனால் பாபா காலத்தில் இருந்த கல்ச்சர் என்ன தெரியுமா? தீபாவளி இன்றைக்கி இருக்குது, ஆனால் அதை நம்ம பண்ணுறதில்ல. நான் அது என்னன்னு சொல்கிறேன். இனிமேலாவது நம்ம பண்ணுவதற்கு முயற்சி செய்வோம் பக்தர்களே என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்தில் என்னென்னா, தீபாவளியும் போது பாபா துவாரகமாயில் உட்கார்ந்துருக்கும் பொழுது முழுக்க முழுக்க ராமநாமம், கிருஷ்ணநாமம் இதுதான் பாடப்படுமா. அதே மாதிரி குர்ஆன் ஓதப்படும். இதெல்லாம் தீபாவளியும் போது கம்பல்சரியாக அங்கே நடக்கிற விஷயங்கள், தினசரி பூஜைகள். அங்கே வந்து ராமர் பூஜை, கிருஷ்ணர் பூஜை, அல்லாஹ் பூஜையும் நடக்கும். அதான் பாபா என்ன சொன்னார்? ராம் ரஹீம் ரெண்டும் ஒன்று தான்னார். ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இன்றைக்கி பல பேர் நாங்கள் பாலம் போட்டோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு முதலில் பாலம் அமைத்தது நம்ம பாபா தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வர வேண்டாம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெளிவுபடுத்துகிறேன். அப்போது இந்த ஷீரடியில் துவாரகமாயில் ராமநவமி நடக்கும், கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷமாக நடக்கும். கோகுலாஷ்டமியை விட இந்த உருஸ் என்று முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய பண்டிகை, அந்த பண்டிகை ரொம்ப கிராண்டாக நடக்குமா. அப்போது பாபா அன்றைக்கே சொல்லிட்டார், இதில் யாரும் பேதம் இல்லை, எல்லா கடவுளும் ஒன்று என்கிறார். அதான் அடியனுடைய பாட்டில் கூட, ஹரியும் நீயே ஹரனும் நீயே ஹனுமந்தனும் நீ எங்கள் தாயே, அல்லாவும் நீயே இயேசுவும் நீயே எல்லா மதமும் ஒன்று என்றாயே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்போ என்னன்னா பாபா என்ன சொல்கிறாரு? எல்லா கடவுளும் ஒன்றுன்றாரு. நம்ம தான் இன்னைக்கு பேதம் பார்த்து, நம்ம சாதாரண மனுஷர்கள் தானே, அவங்கெல்லாம் பெரிய மகான், அவங்க தெய்வத்தில் வித்தியாசம் பார்க்கல, ஆனால் நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லா விழாக்களும் அங்கே நடக்கும் பொழுது ஒரு தீபாவளி 1910 1910 அப்போ பாபா என்ன பண்ணுவார்? யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், துணியில் வந்து அந்த விறகு கட்டை, அந்த கட்டை மரம் அதெல்லாம் போட்டு துணியை எரித்து கொண்டார். இந்த துணியை எரித்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதும் சரி, நீங்கள் ஷீரடி போய் பார்த்தீங்கன்னா அந்த துவாரகமாயில் பாபா உட்கார்ந்து இந்த இடத்துக்கு எதிர்க்க அந்த துணி இன்றும் அணையாமல் இருக்கிறது. அதை பக்தர்கள் தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது பாபா ஆரம்பித்து வச்ச துணி. அந்த துணியிலிருந்து கிடைக்கிற பிரசாதத்தை தான் பாபாவின் உதியாக, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாபாவின் விபூதியாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதி இன்றைக்கும் சர்வ ரோக நிவாரணியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மனக்கஷ்டம் இருந்தாலும் சரி, இங்கே பக்கத்தில் நிறைய பாபா கோயில் இருக்குது. இப்போ நிறைய பாபா கோயில் வந்தாச்சு, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் பாபா கோயிலில் போய் அந்த உதியை வாங்கி, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த உதியை வாங்கி அந்த உதியை கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு, ஏன்னா பாபா சரிதத்திலே இதுக்கு ஒரு கதையே இருக்குது. உதியை தண்ணியில் போட்டு குடிக்கிற கதையே இருக்குது. இந்த உதியை தண்ணியில் போட்டு ஓம் சாய்ராம் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது அந்த வியாதி உங்களை விட்டு போயிருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் அதை மனசு சத்தியமாக பாபாவுக்கு நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு சுத்தமான மனசோடு பண்ணணும். அப்போ தான் அதற்கு பலன் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்போது துணி போட்டுட்டு இருக்கும்போது பாபா என்ன பண்ணுறாரு? பிறகு தான் போட்டுருப்பாங்க, பிறகு போட்டுட்டே இருக்கார் பாபா. அவர் கையால் தான் போடுவார், உதிய துணியில் போட்டுட்டே இருக்கார். திடீர்னு என்ன பண்ணார்? அவரோட கையை விட்டார் அந்த நெருப்பில். பதறி போனார்கள் பக்தர்களாக, அப்படியே ஷீரடியே அதிர்ந்து போச்சு. ஐயோ என்ன பண்ணுறீங்க பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா என்ன செய்தார், அதற்கு பிறகு என்ன நடந்தது, இந்த அற்புதத்தை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி.
மகா பெரியவா அடி போற்றி. மாயப் பிறப்பறுக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் மகா சுவாமிகளோட அருட்கருணையை பார்த்துட்டு வரோம். அதாவது மகா சுவாமிகள் அப்படிங்கிறவர் ஒரு மகானா நம்ம பார்க்குறோம். ஒரு பெரியவா மகா பெரியவான்னு சொல்லிட்டு ஒரு மகா சுவாமிகள்னு அந்த தெய்வத்தை சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மகா சுவாமிகள் என்பவர் தெய்வத்தின் இன்னொரு வடிவம். அதாவது கடவுளை நம்மால் நேரில் பார்க்க முடியாது. கடவுளை நம்மால் நேரில் பார்க்க முடியல அப்படின்னா கடவுளோட பரிபூர்ண கடாட்சம் பெற்று கடவுளோட இன்னொரு அவதாரமாக மகா சுவாமிகளை எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அந்த காமாட்சி வேற மகா சுவாமிகள் வேற அப்படின்னு கிடையாது. மகா சுவாமிகள் வேற சர்வேஸ்வரன் வேற அப்படின்னு கிடையாது. ஆதிசங்கரர் வேற மகா சுவாமிகள் வேற அப்படின்னு கிடையாது. மகா சுவாமிகளை எந்த வடிவத்தில் நாம் நினச்சிண்டு பார்த்தாலுமே அந்த கோலத்தில் அந்த வடிவத்தில் மகா சுவாமிகள் தரிசனம் கொடுத்துருக்க. எண்ணற்ற பக்தர்களுக்கு மகா சுவாமிகள் அந்தந்த பக்தர்கள் விரும்பிய தெய்வத்தின் வடிவத்தில் தெய்வத்தின் கோலத்தில் மகா சுவாமிகள் தரிசனம் கொடுத்துருக்க. ஒரு பக்தர் மகா சுவாமிகளை திருப்பதி வெங்கடாஜலபதியாக நினச்சிட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு செகண்ட் அந்த பக்தருக்கு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான பக்தி இருந்தால் மகா சுவாமிகள் அடுத்த கணம் திருப்பதி வெங்கடாஜலபதியாக தருவர். இப்படி மகா சுவாமிகளை பல பேர் திருப்பதி வெங்கடாஜலபதியாக பார்த்துருக்கார். அன்னை காமாட்சியே மகா சுவாமிகளுக்கு சேவை செய்ததாக சொல்லுவார்கள். பல சம்பவங்கள் இருக்கு. ஒரு தீபாவளி அன்னைக்கு சாதாரணமாக காஞ்சி மடத்துக்கு பல பக்தர்கள் வருவார். ஒரு நல்ல நாளும் கிழமையுமா இந்த தினத்தில் மகா சுவாமிகளை போய் பார்த்து மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம்னு எல்லாரும் போவார். பொதுவாக ஒரு நாள் கிழமைன்னு வெளியில் போக மாட்டா. ஆனால் மகா சுவாமிகளோட அந்த பக்திக்கு கட்டுப்பட்ட குடும்பங்கள் எல்லாருமே அன்றைய தினம் மகா சுவாமிகளை தரிசிக்க போயிடும். அந்த தெய்வத்தோட சந்நிதியில் உட்கார்ந்துருக்கோம். அன்றைய தினம் சில வஸ்திரங்களை மகா சுவாமிகள் அந்த சந்நிதியில் சமர்ப்பிப்பா. சில பேர் என்ன பண்ணுவா, அந்த பட்சணங்கள்லாம் கொண்டு போய் மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் வைப்பார். மகா சுவாமிகள் எடுத்துக்க மாட்டார். மடத்தில் உள்ள சிப்பந்திகளுக்கு அது போய் சேரும். இது போல அன்றைய தினம் அந்த தெய்வத்துக்கு நமது நன்றியை காணிக்கையாக தெரிவிக்கணும். அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மடத்துக்கு போவார். ஒரு தீபாவளி தினம் இதே போல் பல பக்தர்கள் மகா சுவாமிகளை தரிசிக்க ஒரு வரிசையில் நின்றுருக்க. எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு அவாவா மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு என்னென்ன சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாளோ வஸ்திரங்கள், அந்த தீபாவளி பட்சணங்கள், இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அந்த வரிசையில் நிற்கிறா. இந்த வரிசையில் ஒரு பொன் குழந்தை நிற்கிறது. 9 வயசு அந்த சிறுமிக்கு இருக்கும். அந்த சிறுமி நீல நிறத்தில் ஒரு பாவாடை போட்டுருக்கா. ஒரு பச்சை கலரில் ஒரு சட்டை போட்டுருக்கா. பார்த்தாலே ஒரு தெய்வாம்சம் பொருந்திய முகம்னு நாம் சொல்லுவோம் இல்லையா? சில பேரை பார்த்தாலே நமக்கு விழுந்து வணங்கணும்னு தோணும்.
அதுபோல இந்த சிறுமியை யார் பார்த்தாலுமே ஒரு இறையோட அம்சம் இந்த பொண்ணுகிட்ட இருக்கே, இவ்வளவு லட்சணமா இருக்காளே, நெத்தியில் அழகா பொட்டு வச்சுருக்க, தலையை படிய வாரின்னு இருக்கா, தலையில மல்லிகைப்பூ வச்சுருக்க, இவ பார்த்தாலே இவ்வளவு லட்சணமா இருக்காளே அப்படின்னு அங்க இருக்கிற பக்தாள் எத்தனை பேருமே இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. இந்த 9 வயது சிறுமியும் அந்த வரிசையில் வந்துட்டு இருக்கா. மகா சுவாமிகளை தரிசிக்க போகக்கூடிய அந்த பக்தர்கள் வரிசையில் இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு கையில் ஒரு 3 டப்பா வச்சுட்டு இருக்கா. இந்த சின்ன சின்ன டப்பா இருக்குது பற்றில, அந்த போல் 3 டப்பாக்கள் வச்சுட்டு இருக்கா. இந்த டப்பாவில் இந்த பொண்ணு என்ன வச்சுட்டு இருக்கா, எதற்காக இந்த வரிசையில் நிற்கிறா, இந்த பொண்ணை சேர்ந்தவா யாரானு இங்கே வந்துட்டு இருக்காளா, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இந்த கூட்டத்தில் இருப்பாளா, இந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவாளா இருப்பா அப்படின்னு எல்லாரும் தங்களுக்குள்ள பேசின்னு இருக்கா. இந்த பொண்ணு இந்த 9 வயது சிறுமி மகா சுவாமிகளையே பார்த்தபடி, அந்த தெய்வத்தையே பார்த்தபடி இந்த வரிசையில் வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் எல்லாம் போயின்னு இருக்கு. ஒவ்வொரு பக்தராக மகா சுவாமிகள் பக்கத்தில் வந்த உடனே அந்த பக்தர்களை பற்றி மகா சுவாமிகள் கேட்டு தீபாவளிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி கங்கா ஸ்நானமாச்சான்னு கேட்டு எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு இருக்கார். இந்த குழந்தையும் இந்த 9 வயது சிறுமியும் மெல்ல வரிசையில் நகர்ந்து வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிற்கிறது. இந்த குழந்தையோட முறை வந்து கொடுத்து, இந்த குழந்தை தனியாக வந்திருக்கு போல இருக்கே, இந்த குழந்தையோட யாரையுமே காணுமே அப்படின்னு இந்த பின்னாடி வரிசையில் இருந்தவா பார்க்குறா. இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ஆர்வத்தோட இந்த மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண தனியாக வந்திருக்காளேன்னு மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிப்பந்திகள் ஆச்சரியமாக பார்க்குறா. அந்த மகா சுவாமிகள் என்கிற தெய்வம் எந்த விதமான ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தாமல் இந்த பொன் குழந்தையை பார்த்துட்டு மெல்ல சிரிக்கிறது. சிரித்த உடனே இந்த குழந்தையும் மகா பெரியவாளை பார்த்து சிரிக்கிறது. பெரியவா கேட்குறா, என்ன தீபாவளிக்கு ஸ்நானம்லாம் ஆயிடுத்தா, புது வஸ்திரம்லாம் போட்டுண்டியான்னு கேட்குறா. அந்த பொன் குழந்தை பதில் சொல்லாமல் சிரிக்கிறது. மகா சுவாமிகள் அடுத்து ஒரு கேள்வியை கேட்குறார். நீங்கள் வந்திருக்கியே, நீ தனியாக வந்திருக்கியா, உங்கள் அப்பா அம்மா உன் கூட வந்திருக்காளான்னு மகா சுவாமிகள் கேட்குறார். இந்த பக்தர்கள் என்னென்னலாம் மனசில் நினைச்சாலோ இவை அனைத்தையும் மகா சுவாமிகள் அந்த பொன் குழந்தைகிட்ட கேட்குறா. ஏன்னா அந்த பொன் குழந்தை மட்டும் தனியாக வந்து நிற்கிறது. அந்த பொன் குழந்தைகிட்ட மகா சுவாமிகள் கேட்குறா, உங்கள் அப்பா அம்மா அவங்க கூட வந்திருக்காளான்னு கேட்குறா. அந்த குழந்தை பதில் சொல்லலை. முதல் கேள்விக்கும் பதில் சொல்லலை, அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. ஒரு சிரிப்பு மட்டுமே, ஒரு புன்னகை மட்டுமே அந்த குழந்தைகிட்டேருந்து பதிலாக வருது. மகா சுவாமிகள் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறார், நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படிங்கிற. மகா சுவாமிகள் குழந்தைகள்கிட்ட பேசுகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறி அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை கேட்பார் மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் கேட்குறார், நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு கேட்குறார். அதுக்கும் பதிலை காணும். அந்த 9 வயது சிறுமி இந்த 3 கேள்விக்குமே பதில் சொல்லலை. மகா சுவாமிகளை ஒரு புன்னகை விலகாமல் பார்த்துட்டுருக்கு. கையில் 3 டப்பாவை வச்சுட்டுருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்த பக்தர்கள் அத்தனை பேருமே பார்த்துட்டுருக்கா. என்னடா மகா சுவாமிகள் 3 கேள்வியை கேட்டார், 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. இந்த பொன் குழந்தை கூட யாரும் வரலைங்கிறது ஊர்ஜிதமாகிறது. இந்த பொன் குழந்தை மட்டும் இந்த வரிசையில் வந்து நிற்கிறது. இந்த தெய்வத்தை வந்து தரிசிக்கணும்னு நிற்கிறது. இந்த குழந்தை காஞ்சிபுரத்தில் பார்த்த மாதிரியும் நமக்கு ஞாபகத்தில் இல்லை. கையில் 3 டப்பா வச்சுட்டுருக்கு. இந்த 3 டப்பாவுக்குள்ளே என்ன வச்சுட்டுருக்கு, இந்த டப்பாவை யாருக்கு கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த பொன் குழந்தைய மகா சுவாமிகள் பார்க்கறது மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே அடுத்து இந்த இடத்துல என்ன நடக்க போகிறது, இந்த பொன் குழந்தை என்ன பண்ண போகிறது, மகா சுவாமிகள் என்ன கேட்க போகிறாருன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கா. நாமளும் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். विनोदिनी नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे
कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते।